வணக்கம். எப்பவும் போல போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்ததுனால போட முடியல. இப்பதான் நான் வந்து உட்கார்றேங்க. இன்னைக்கு மார்க்கெட்டு ஃபுல்லா புல்லிஷா இருந்திருப்பாரு. மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு காலையில நான் கொடுத்த வேல்யூ அப்படிங்கிறது 25,213. அதுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டு அதை தாண்டி போகும்போது ஃபர்ஸ்ட் மூணாவது ரெசிஸ்டன்ஸை தொட முடியாம கீழே விழுந்துட்டாரு. ஸோ கீழே விழுந்தாலும் பெரிய வீழ்ச்சியெல்லாம் கிடையாதுங்க. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட 25,278 கிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளவுதான். இப்போதைக்கு மார்க்கெட் இன்னும் புல்லிஷ்ல தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். பார்ப்போம். என்ன அப்சைட் டார்கெட் இருக்கு. பட் என்ன நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? ஓகே. நம்ம எப்பவுமே சொல்றது, நீங்க எப்போ எது நடந்தாலும் சரி, சரியான வழியில ட்ரேட் பண்ண மட்டும் கத்துக்கோங்க. அவ்வளவுதான். நமக்கு இந்த மார்க்கெட்ல மேல எத்தனை பாயிண்ட் போனாலும் நமக்கு தேவையானது ஒரு 30 பாயிண்ட்ஸ் பிடிச்சிங்கன்னா போதுமானதுங்க. ஸோ அதை எந்தெந்த வகையில மார்க்கெட்ல நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தான் இங்க மார்க்கெட்ல நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே. நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துடலாம். அப்புறம் நான் இப்போ முக்கியமா ஒன்று சொல்ல விரும்புறேன். இனிமேல் நான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுல எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து கொடுக்கக்கூடிய இந்த விலை அப்படிங்கிறது இன்னைக்கு மார்னிங் நான் எடுக்கக்கூடியது தான். ஏன்னா மார்க்கெட்டுடைய ஓப்பன் ப்ரைஸ் கிடைச்சாதான் எனக்கு வந்து சரியான அக்யூரசியான வேல்யூ என்னால் தர முடியுங்க. ஸோ இதனால நான் எப்பவுமே நேற்று ஒரு வேல்யூ சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அது வந்து க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய வேல்யூ. ஸோ க்ளோசிங் வேற, இன்னைக்கு மார்க்கெட்டுடைய ஓப்பன் அப்படிங்கிறது வேற. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் எனக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ தெரிஞ்சாதான் இந்த வேல்யூ எனக்கு அக்யூரஸா உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் நான் யூடியூப்ல கொடுக்க முடியறது இல்லை. இருந்தாலும் இனிமேல் நான் கொடுக்கக்கூடியதுல ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். நான் அதை நீங்களே வந்து நீங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் சொல்றேன் இப்போ. ஓகே. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூ பார்த்துடலாங்க. இது நான் மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு மார்னிங் எடுத்திருந்த வேல்யூ. என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த வேல்யூஸ் உடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது. நான் எப்பவும் சொல்றதுதான் மேஜிக்கல் வேல்யூஸ். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூஸ் அப்படிங்கிறது ஈவனா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு போட்டீங்கன்னாலும் வேலை செய்யும். சரிங்களா? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு கொடுத்தது 25,200 கால் 25,200 300க்கும் யார் ஒருத்தர் 113க்கு மேல சஸ்டெயின் ஆகுறாரோ அவர் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல. சரிங்களா? இதுபடி மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து அங்க சப்போர்ட் எடுத்துட்டு போனாரு. ஃபுல் டார்கெட் கொடுக்க முடியல. ஆனா அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இங்க புட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 45.8 அப்படிங்கிற விலை விடல. ஸோ இதுதான் நான் சொல்றது. எந்த இடத்தை நீங்க பார்த்தாலும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் இருந்து 114 ரிஜெக்ஷன், அப்படி கீழே க்ளோஸ் வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடம் வரும்போது ஒரு புல் பேக் ஆகுதுன்னு இந்த இடத்துல எல்லாம் போகாதீங்க. சரிங்களா? ஏன்னா இது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண கத்துக்கோங்க. எகைன் அடுத்த சப்போர்ட்டுக்கு வராரு. இங்க ஒரு கொஞ்ச நேரம் கன்சாலிடேட் போடுறாரு. திருப்பி இந்த விலைய 85ங்கிற விலைய போய் தொட முடியாம திருப்பி கீழே விழுகிறாரு. ஸோ அங்கிருந்து திருப்பி வந்து ஒரு பெரிய மார்க்கெட்ல கன்சாலிடேஷன் மட்டும்தான். கிட்டத்தட்ட மார்னிங் இந்த செஷனோட முடிஞ்ச மாதிரி. இதுக்கு மேல போறாரு. 11:10க்கு அப்புறம் பெரிய அளவுல மார்க்கெட்ல மொமெண்டம் அப்படிங்கிறது சொல்லிக்கும்படியா இல்ல. அது எங்க போனாலும் ஆனா இந்த வேல்யூ வந்துச்சுன்னா நீங்க இந்த இடத்துல 46 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஹை வந்து ஒரு 60 ரூபா போயிருக்காரு. ஒரு 55 ரூபா போதுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அவுட் ஆஃப் த மணிலே உள்ள வேல்யூ இன்னைக்கு பாஸ் ஆயிருக்கு. இவ்வளவுதான் நடக்கும். அவுட் ஆஃப் த மணின்னா இவ்வளவுதான் விஷயம் இருக்குங்க. ஸோ இந்த இடம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிருக்கணும். யாரெல்லாம் வந்து இந்த கிரீன் கேண்டில் நினைச்சு நம்பிட்டு போனீங்களோ இந்த இடத்துல நீங்க புக் பண்ணிருக்கணும். ஏன்னா ஏன்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போகும்போது மட்டும் என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதை மட்டும் எடுத்து பழகுங்க. சரிங்களா? ஏன்னா அதர்வைஸ் நம்ம வந்து மார்க்கெட்ல ஒரு 15 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிடைக்குதா போதுங்க. அடுத்தது இந்த இடத்துக்கு வராரா 10 பாயிண்ட் எடுங்க. இல்லையா இந்த வேல்யூ நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா,
நிறைய கேட்டிருந்தீங்க, நான் அதுக்காக விளக்கமும் கொடுக்குறேன். உதாரணத்துக்கு இது ஏன் நான் மேஜிக்கல் வேல்யூஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ பாருங்க, இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் 25,200ங்க. இதுல இருந்து ஒரு 150 பாயிண்ட் மேல போயிட்டு 25,350 கால் எடுத்து பாத்தீங்கன்னாலும் என்ன ஒர்க் பண்ணிருக்குன்னு பாருங்க. நான் இதை டார்க் கலர்ல சும்மா போட்டிருக்கேங்க. இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் சப்போர்ட்டுங்க 45.80. ஸோ அவர் இங்கிருந்து தான் போயிருப்பாருங்க. 46ன்னு போட்டுக்கிறேன். அந்த இடத்துல எடுக்கலைன்னா இங்க 55, அடுத்தது 63, அடுத்தது 74, அடுத்தது 85, அடுத்தது 99. அவ்வளவுதாங்க. டோட்டல் அனைத்து டார்கெட்டும் முடிஞ்சது. இப்படிதான் நம்ம இதுல வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு கூட நீங்க என்னுடைய வேல்யூஸோடைய சப்போர்ட் வேல்யூல எடுத்து யூஸ் பண்ணலாம். இதை நான் ரெகுலரா சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல கூட உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும், எனக்கு இந்த 113ங்கிற பிரீமியம் எடுக்க முடியல, அவர் தான் நேரம் 4வது கேண்டிலே ஃபர்ஸ்டே என்ட்ரு ஆயிருந்தா மட்டும்தான் பிடிக்க முடியும். 9.25க்கே 164 ரூபா போன பிரீமியம் எடுக்கிறதுக்கு பதிலா ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் கீழே போனீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு, இது நான் ஓடிஎம் மட்டும்தான் சொல்றேன். இதே நீங்க இந்த வேல்யூவை சேவ் பண்ணி நீங்க வீடியோ பாக்குறவங்க, இந்த வேல்யூ நான் ஓப்பனா தான் வச்சிருக்கேன், இந்த வேல்யூ எடுத்துட்டு போய் நீங்க உங்களுக்குள்ள ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுங்க, இந்த வேல்யூ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு. புரியுதுங்களா? இதை செஞ்சு பாருங்க, இன்னும் கிளாரிட்டி அதிகமா இருக்கும். சரிங்களா? நீங்க செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா என்னுடைய நம்பர் 9842088858 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து மேஜிக்கல் வேல்யூஸ், அவ்வளவுதான். இதை நம்ம நான் மார்னிங் மட்டும்தான் எடுக்க முடியும். நான் இதனாலதான் நான் மார்னிங் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும். சரிங்களா? இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா கால்ஸ் மாதிரி ஆயிடக்கூடாது. யாரும் தவறா யூஸ் பண்ணிடாதீங்க. இதை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அது மாதிரி உபயோகப்படுத்துங்க. சரிங்களா? நான் என்ன காரணத்துக்காக கொடுக்குறேன்னா, மார்க்கெட்ல எல்லாரும் ஏதாவது ஒரு தேடலுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நம்மனால 4 பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். சரிங்களா? தவறா எடுத்துக்காதீங்க, தவறா யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சரியான வழியில இந்த ட்ரேட் எடுக்க தெரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இங்க மேல இவ்வளவு தூரம் போயிட்டாருன்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல வந்து ஒரு 63 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா கூட போதுங்க. ஸோ இப்படிதான் நம்ம ட்ரேட் பண்ண பார்க்கணும். ட்ரெண்ட் இவரா இருக்கிறதுனால சொல்றேன். அப்படியே இல்லை, இவர் பாருங்க கரெக்டா வந்து 145 சப்போர்ட் எடுக்கிறாரு. இந்த 145 சப்போர்ட் எடுக்கிறத பார்த்து கூட நீங்க இந்த ஓடிஎம்ல ஒரு 65 ரூபாய்க்கு கூட நீங்க ஆர்டர் போட்டிருக்கலாம். சரிங்களா? இப்படிதான் நம்ம ட்ரேட் பண்ண யோசிக்கணுங்க. மேல போயிடுச்சு ஆப்போசிட்ல மட்டும் போகக்கூடாது. சரிங்களா? அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவர் கீழே இறங்கினாதான் நான் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறது தவறு இல்லை. அப்ப போற வண்டியில போகணும்னா ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு தூக்கி உள்ள போட்டு நல்லா ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? இதே 25,250 பார்த்தா தெரியுமா, 250 காலுக்கு சும்மா நம்மளுடைய வேல்யூல ஒரு முக்கியமான வேல்யூங்கிறது 113 போட்டு பாக்குறேங்க. 113.80 அப்படின்னு போட்டீங்கன்னா இங்க வந்துதான் என்ட்ரி எடுத்துட்டு போயிருப்பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரியலா டெய்லி நடக்கிற விஷயங்கள் தாங்க. ஸோ இதைத்தான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். மார்க்கெட்டை தெரிஞ்சு செய்யுங்க, கத்துக்கோங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, சிம்பிளா பாருங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? இதுக்கு எல்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லாமே இதுக்கு வந்து கண்டிப்பா அப்ளை ஆகுங்க. சரிங்களா? ஓகே. நான் நேற்று யூடியூப்ல கொடுத்திருந்த வேல்யூ 25,150 காலும் 250 புட்டும் கொடுத்திருந்தேன். அதுல வந்து யார் ஒருத்தர் 106 ரூபாய்க்கு மேல கால் 106 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு டைரக்ஷன் மட்டும் தான் கொடுத்தேன். இதை பார்த்து சில பேர் குழப்பிக்கிறீங்க. நான் இதுல கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நான் இனிமேல் கட் பண்ணிடுறேங்க. நீங்க டைரக்ஷன் தெரியணும் அப்படின்னா ஒரே லைன் இருந்தா போதும். நான் அதை மட்டும் ஷார்ட்டா கொடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்க இந்த சப்போர்ட்ல நினைச்சுக்காதீங்க. வேணா நீங்க சப்போர்ட்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ்டர்டே உடைய அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய லோவையும் ஹையையும் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க, போதுமானது. சரிங்களா? இப்ப நான் கொடுத்துருக்கிறது நான் இனிமேல் தரேங்க. அதே வந்து 106 ரூபாய்ங்கிறது நான் சொன்னேன். இதே போல இங்க லாஸ்ட் சப்போர்ட்டையே வந்து புட்டுனால ஒன்றும் பண்ண கூட முடியல. 53 ரூபாய்க்கு கீழே தான் இருக்காரு. ஓப்பன்லயே 108க்கு கீழே வந்துட்டாரு. இவர் 106க்கு மேலதான் ஓப்பனே ஆகுறாரு. ஸோ மார்க்கெட் அப்சைட்ல அப்படின்னு காலையிலேயே தெரிஞ்சு போச்சு. சரிங்களா?
ஓகே, அடுத்தது நம்ம இது கொடுத்துடலாங்க. இது நான் என்ன பேஸா வச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். க்ளோசிங் பிரைஸை பேஸா வச்சுதான் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேங்க. ஆனா நான் வந்து சொல்றது ஒண்ணு, நாளைக்கு காலையில கொடுக்கறது ஒண்ணா இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் கொடுக்கக்கூடியதுல நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓபன் ஆகுறாரோ அதுல இருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ், சரியா 45, ஒவ்வொரு நாளும் இந்த வேல்யூ மாறுபடும். 45 பாயிண்ட்ஸ் மேல நீங்க வந்து இந்த பையபோ லைனா மாத்திக்கோங்க. அதாவது இந்த ஓபன் பிரைஸ் அப்படிங்கிறது உங்களுடைய புரோக்கர்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ட்ரேடிங் வியூல ஓபன் ஆகக்கூடிய பிரைஸ் வேறையா இருக்கும். புரியுதுங்களா? அல்லது ப்ரீ ஓப்பன்ல கிடைக்கிற வேல்யூ வச்சு நீங்களே இனிமேல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கோங்க. எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாரோ, இப்போ நான் வந்து இதுல க்ளோசிங் பிரைஸ் தான், மார்க்கெட்டோடைய க்ளோசிங் பிரைஸ் தான் நான் வந்து இந்த டார்க் கலர் லைனா கொடுத்துருக்கிறேன். ஏன்னா க்ளோசிங் பிரைஸ் வேறையா இருக்கும், ஓப்பன் பிரைஸ் வேறையா இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இங்க க்ளோஸ்ங்கிறது இங்க பார்த்தா தான் நமக்கு தெரியுங்க. 25,285 தான் க்ளோஸ் வச்சிருக்காரு. ஸோ 25,285 தான் நான் இங்க க்ளோஸ் பிரைஸா கொடுத்துருக்கிறேன். இதே போல நீங்க ப்ரீ ஓப்பன்ல என்ன பிரைஸ் ஓப்பன் ஆகுதோ அந்த பிரைஸை பிளாக் கலர் லைனா வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. அங்கிருந்து 45 பாயிண்ட்ஸ் மேல அதே மாதிரி 45 பாயிண்ட்ஸ் கீழே இந்த ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நீங்க இந்த க்ளோசிங் பிரைஸ் கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இதே போல நான் ஒவ்வொரு நாளுடைய டோட்டல் நாளைக்கு மார்க்கெட்டுடைய மொமெண்டம் அப்படிங்கிறது எவ்வளவு பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நீங்களே இதை வந்து நாளைக்கு போட்டு பாருங்க. இப்போ இங்க இருந்து 45 பாயிண்ட்ஸ், அதுக்கு மேல 45, அதுக்கு மேல 45, அதுதான் ரியல் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸா செயல்படுங்க. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலா வந்து இதை நான் ஹைய மீன் பண்ணியே நான் தரலைங்க. இது 45 பாயிண்ட் அப்படிங்கிற விஷயங்கள்ல நாளைக்கு மார்க்கெட் நிகழும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஓப்பன் பிரைஸ் எடுத்துக்கிட்டு நீங்களே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கணும். பையபோ லைன் அப்படின்னா ஓப்பன்ல இருந்து 45 பாயிண்ட் மேல போனா புல்லிஷா இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஓப்பன்ல இருந்து கீழே இறங்குனா 45 பாயிண்ட்ஸ் வந்து செல்லிங் ஆகும், செல் பிலோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது நீங்களே டிரைவ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தவறே இல்லை. அதுக்கு கீழே சப்போர்ட் 45 பாயிண்ட்ங்கிற ரேஷியோல கீழே இறங்கும். சரிங்களா? ஓகே, இதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. மண்டே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒன்றும் தவறே இல்லை. சரிங்களா? ஸ்ட்ரைக் பிரைஸ் அதே மாதிரி. ஏன்னா நான் எதுக்காக இந்த விலையை கொடுக்குறேன் அப்படின்னா, சிலருக்கு சந்தேகங்கள், ஏன்னா ஒருத்தர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். தவறா நீங்க மார்க்கெட்டை பார்த்துடக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் தெளிவா சொல்லிடுறேன். ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 45 பாயிண்ட்ஸ் நீங்களே லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல போனா பை ஆகும், அதுக்கு கீழே இறங்க செல் ஆகும். அதாவது கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ மார்க்கெட்டுங்கிறது மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த பை அபோவுக்கு செல் பிலோவுக்கு உள்ளதான் ஃபர்ஸ்ட் செஷனே நடந்துட்டு இருக்கும். அதுக்கு மேல ஒரு இடத்த வந்து மொமெண்டம் ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கிடைச்சாதான் ஒரு ரெசன்ஸ் போய் அடிக்கும். சரிங்களா? இன்னைக்கு ஒன் சைடா மொமெண்டம் காலையிலேயே முடிஞ்சதுனால எல்லா நாளும் ஒரே சைடு இருக்க வாய்ப்பு இருக்காது. பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டை. நீங்க அதனால சொல்றேன், நீங்க அந்த வேல்யூ போட்டு பார்த்து நீங்களே செக் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் வேல்யூக்காக நான் ஒரே ஸ்ட்ரைக்கு 25,250 கால் 117க்கு மேல இருந்தால் மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத தெரியப்படுத்துறேன். இதுவே 25,450 புட்டு 168 அண்ட் அபோவ் தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் டவுன் சைடு போகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதர்வைஸ் மார்க்கெட்டு அப்சைட்ல தான் இருக்கும். நான் வந்து இந்த லாங் டைம்ல நான் காமிச்சிடுறேன் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. இதை நான் எப்போ மந்த் பிகினிங்ல இருந்து சொல்லிட்டே இருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நல்லா பாருங்க. இந்த மந்த் வேல்யூ நான் கொடுத்துருந்தேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அக்டோபர் 1 அன்னைக்கு நான் ஒரு வேல்யூ வந்து இதே வேல்யூ தான் நான் சொல்றேன். 24,620 அப்படிங்கிறதுல மார்க்கெட் ஓபன் ஆகுறாரு. அந்த ஓபன்ல இருந்து பை அபோவ் அப்படிங்கிறது 24,885 கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதனுடைய 3 டார்கெட் அப்படிங்கிறது 25,151, அதுக்கு மேல போனா 25,416,
அதுக்கும் மேல போனா 25,682 அப்படிங்கிறது 3 டார்கெட் கொடுத்துருப்பேன். சரிங்களா? சப்போர்ட்டுங்கிறது கீழே இருக்கணும். முதல்ல இந்த ரேஞ்சுக்குள்ள நான் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். இதே இந்த பிரைஸுக்கும் இந்த பிரைஸுக்கும் இருக்கக்கூடிய மீடியன், அதாவது பிவோட் சென்டர் வேல்யூங்கிறது 24,753ங்க. ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டே புல்லிஷ் ஆனாரு, அடுத்தது இந்த இடத்துக்கு வராரு, வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் மேலே போறாரு. மேலே போறவரு பையபோ லைனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறாரு. அடுத்தது அதே பையபோல வந்து அழகா வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி எங்க போறாரு அப்படின்னா, இது இடையில ஒரு லாங் டைம் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூங்க. ஸோ இது இந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகுறாரு. அப்புறம் ஒரு 2-3 நாள் அப்சைடு மேலே போறாரு, திருப்பி கீழே வர்றாரு டோஜி. இன்னைக்கு அகெயின் வந்து நீங்க நல்லா பாருங்க, இந்த வேல்யூக்கும் 25,151க்கும் இடைப்பட்ட தூரங்கிறது 25,018. இந்த விலைய நேத்தைக்கு மார்க்கெட்ல ரீடெஸ்ட், அதாவது தொடாம போயிருப்பாரு. இது ஒரு மேத்தமெட்டிக்கல் வேல்யூங்க. ஸோ இது தொடாம போனாலுமே மார்க்கெட்டு புல்லிஷா தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துதுங்க. அடுத்தது இன்னைக்கு என்ன நடக்குது, அதே 25,151ங்கிற விலைய தொடாம மார்க்கெட்டு இப்ப இங்கிருந்து 416 அப்படிங்கிற பாயிண்டோட சென்டர் மீடியன் பாயிண்ட் அப்படிங்கிறது 25,283ங்க. ஸோ க்ளோஸ் 85ல வச்சிருக்காங்க. ஸோ ஏன் வேல்யூக்குள்ள நீங்க பாருங்கன்னு சொல்றதுடைய மகிமை உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இதுல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸை கொண்டு வர கிடையாதுங்க. நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும். இங்க நான் ஏதாவது ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன்னா அல்லது ஸ்விங் ஹையை மார்க் பண்ணியிருக்கேன்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே மேத்தமேட்டிக்கல் வேல்யூ. இந்த வேல்யூவை நான் அப்ளை பண்ணா கண்டிப்பா ஒரு ஸ்விங்கோட ஹையை தான் அது ரீச் ஆகுங்க. இது வேல்யூங்க. இதுல ஒண்ணுமே நான் இதை பார்த்து அளவெடுத்துலாம் நான் போட கிடையாதுங்க. புரியுதுங்களா? இது ஒரு ஸ்விங்கோட ஹை, இதுக்கு அடுத்த ஸ்விங்கு இது இருக்குங்க. இதுல முக்கியமான விலையா செயல்பட்டிருக்கும் அப்படிங்கறத மட்டும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அதனால நீங்க எப்பவும் நான் சொல்றதுதான், இப்ப நீங்க செல் பிலோங்கிறதுக்கும் வந்து ஒரு ஸ்விங்கோட லோ 24,355 அப்படின்னு நான் மந்த்லி வீடியோ மந்த் பிகினிங்ல 1ஆம் தேதிக்கு முன்னாடி போட்டிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூவை நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பொசிஷனலா மார்க்கெட்டை டீல் பண்றதுக்கு உண்டானது தான் நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப இவ்வளவு தூரம் போயிருச்சு, அடுத்தது இன்னும் புல்லிஷா இருக்குமா எனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன ட்ரெண்டு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு புல்லிஷா இருக்கு. நீங்களும் இப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம ஆப்ஷன் பையருங்க. ரொம்ப மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டு நாளைக்கு அப்சைடா போகும் அப்சைடா போகும்ட்டு காலையில 9:15க்கு இன்னைக்கு போன மாதிரி நாளைக்கும் போகும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில்லயே 5 நிமிஷத்துலயே போட்டு ட்ரேட் எடுத்துட்டு இதெல்லாம் வேண்டாங்க. மார்க்கெட் எப்பவுமே ஸ்லோ அண்ட் ஸ்டடியா பண்ணுங்க. 9:45க்கு மேல உங்களுடைய என்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள அதனுடைய மார்க்கெட் அதனுடைய ட்ரெண்டை காமிக்கிறாரா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. அப்புறம் பொறுமையா ட்ரேட் எடுங்க. 3:30 மணி வரைக்கும் அங்கேயே தான் இருக்கு. கிடைக்கு நம்ம என்னங்க காலையில 9:15க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல நீங்க மார்க்கெட்டை பாக்குறதே இல்லையா? பொறுமை ரொம்ப முக்கியங்க. ஸோ நீங்க நான் இதுதான் சொல்லுவேன். இந்த ட்ரேடிங் இதை வந்து யார் ஒருத்தர் இந்த பக்கம் ஒரு பிளாக் லைன்ல இருப்பாரு, இந்த பக்கம் ஒரு பிளாக் லைன்ல இருப்பாரு. இந்த ரெண்டு வேலையில யார் ஒருத்தர் சஸ்டெயின் ஆகி மேல போறாரோ, பிரேக் அவுட் கொடுத்து மேல போறாரோ அவர் தான் இன்னைக்கு ட்ரெண்டுங்க. இது சிம்பிளா பார்க்க தெரிஞ்சுக்கோங்க, போதுங்க. பெருசா ரொம்ப போட்டு மார்க்கெட்டையும் போட்டு எல்லா நேரமும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்க வேண்டாங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் ஏதாவது தேவைன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858. ஏதாவது தகவல் தேவைன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. 45 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஷியோல மட்டும் மூவ் பண்ணுங்க, போதுமானது. இதை செக் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் மண்டே அல்லது நாளை சந்திப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.